ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஹோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அம்மாவோட வில்லேஜில் இருக்க குணசேகரன் அண்ணா அவரோட கடையில் ரெகுலராக போடுற டீ கடை வெங்காய போண்டாவை நமக்கு செய்து காட்ட போகிறாரு. வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோங்கன்னா போண்டாங்களா? சரி. உப்புங்கண்ணா எண்ணெய் பூரா ஒரு புதுசு 4 லிட்டர் ஊற்றிக்குது. சரி. அப்போ கூட சட்டி குறையவாகவே இருக்குது. கடல மாவு போடுறீங்க? கடல மாவு எவ்வளோ கடல மாவுங்கண்ணா இது? 1 கிலோ. 1 கிலோ. ஃபஸ்ட்டு கடல மாவு உப்பு மட்டும் போட்டு கரைச்சிக்கிறீங்க. உப்பு தண்ணி ஊற்றி அப்புறம் கடல மாவு. சரி. இந்த குண்டை இருக்கிற குண்டாவில் கரைச்சோம்னா இந்த மாதிரி கரைக்க முடியாது. இப்போ அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் தான் கரைச்சிக்கணும்னா பாத்திரத்தில் இது மாதிரி கரைச்சோம்னா நைஸ் வரும். இப்படி அடிச்சு கரைச்சிக்கிறீங்க. இது பண்ணி தேய்ச்சி மாவு. ஆமாம், குண்டு குண்டாவெல்லாம் அது மாதிரி அடிக்க முடியாது. வெங்காயம் பொடிப்பட்ட அளவு 3 குத்து வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கீங்க ஏங்கண்ணா? அவ்வளோதான். கடல மாவு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக போடுவீங்க வெங்காயம். நீங்கள் சோடா மாவே போடலீங்களாங்கண்ணா? போட்டிங்களா? அந்த உப்பு போடுறப்பே கொஞ்சம் சோடா போட்டிருக்கீங்களாங்கண்ணா? 1 கிலோன்னா எவ்வளோ சோடா மாவு போடணுங்கண்ணா? 1 கிலோ அவ்வளோ போடணும். சரி. அப்போ நான் முதல்ல நீங்கள் அந்த சோடா மாவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றினா கரைஞ்சிக்குது. சரிங்க. அது ஒரு 3/4 கிலோ 1 கிலோ கம்மியாக போட்டு கரைச்சோம்னா அது வந்துடும். 2வது கொஞ்சம் போட்டு கரைச்சி விட்டு இப்போ இலக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டோம்னு வச்சுக்கோ, நல்லா நார்மலாக வந்துடும். சரிங்க. போண்டா போடுற அளவுக்கு. இப்போ வீட்டில் 1/4 கிலோ அளவுக்கு கடல மாவுனா எவ்வளோ சோடா மாவுனா? ஒரு 1/4 டீஸ்பூன். 3 விரல் எடுத்து போட்டீங்கன்னா போதும். கொஞ்சமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். போட்டால் எண்ணெய் குடிக்கும். ஓ, கலரும் வேறு மாதிரி ஆகிடும் இல்லைங்களாங்கண்ணா? டார்க் ஆகிடும். ஆமாம். கரைச்சிட்டிங்க? இது அவ்வளோதான். கரைக்கிறதுல தான் இருக்குது போண்டாமா ருசி. அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே நம்ம அந்த விறகடுப்பில் தான் நீங்கள் செய்கிறது ஏங்கண்ணா? அதான் டேஸ்ட்டு இருக்கும். கேஸ் வந்து கடைக்கு போலாங்கிறத இந்த பெரிய கேஸ் தான் வாங்கணும். சரி சரி. வீட்டில் நம்ம இந்த போண்டா பண்ணோம்னா மாவு கரைச்சி ஊற வைக்கணுங்கண்ணா, இல்லை உடனே போடலாங்களா? உடனே போடலாம். நம்ம டீ கடையில் வெங்காய போண்டா தான் நல்லா ஃபேமஸ் இல்லைங்களாங்கண்ணா? வெங்காயம் ஆரம்பத்தில் முக்கியமாகவும் போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாது. ஓ, அப்போ தான் டேஸ்ட் வரும். சரிங்க. இப்போ 1 கிலோ மாவு போடுறீங்கன்னா எந்த அளவுக்கு வெங்காயம் போடலாங்கண்ணா? வெங்காயம் ஒரு 3 கித்து கையில் அப்படியே 2 கையிலையும் பிடிச்சி போட்டணும். பார்க்கல? ஆமாங்கண்ணா. அவ்வளோதான் போடணும். சரி சரி. இதில் கொத்தமல்லி தலையும் போடுவீங்களா இல்லை போடுறது? கொத்தமல்லி தலையாக இருந்தால் போடுவோம், இல்லைன்னா போடணும். சரி. அது போட்டால் கொஞ்சம் எண்ணெயில் வேறு புது எண்ணெயில் போட்டால் அவ்வளோ பளிச்சுன்னு வருது. அதான் போண்டா. அந்த விறகடுப்பில் செய்கிறப்பே டேஸ்ட்டே வித்தியாசம் இல்லைங்கண்ணா? அதே சோடா போட்டோம்னு வச்சுக்கா எந்திரிக்காது, அப்படியே உட்காந்து. நிறையா சோடா போட்டாங்களா? சோடா போடணும். சோடா போடாத விட்டோம்னா இந்த மாதிரி எந்திரிக்காது. நிறையா சோடா போட்டாலும் நல்லா இருக்காது. ஆரம்பம் அவ்வளோதான் போடணும். நீங்கள் இது கூட கீரையெல்லாம் எதுவும் சேர்க்கறது இல்லை இல்லைங்கண்ணா? கீரை போட்டோம்னா உடனே சாப்பிடணும். கீரை போட்டால் உடனே சாப்பிடணும்.
வச்சு சாப்பிட்றதுனா இந்த மாதிரி தான் அதான் நல்லாயிருக்கும். என்ன கீரைங்கண்ணா போடுவீங்க? கீரை போண்டா செய்கிறதா இருந்தால் கீரை வந்து அந்த இந்த கீரை அரைக்கீரை அரைக்கீரை. அரைக்கீரை சிறுகீரை அரைக்கீரை அது 2 கீரை மட்டும்தான் போடுவீங்க. அது உடனே சாப்பிட்றதா இருந்தால் மட்டும் போட்டுக்கலாம். வீட்டுக்கு கூட இப்போ அதை யூஸ் பண்ணுறாங்களா அரைக்கீரை சிறுகீரையெல்லாம். முதல் அறுப்பு இருந்தால் நல்லா இருக்கு. ரெண்டாவது அறுப்பு ருசி கம்மியாகும். கீரையை இது வச்சு சாப்பிட்டாலும் இது நல்லா இருக்கும் இல்லைங்களா? டேஸ்ட்டு சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடும். சாஃப்டாகவே இருக்கும். இன்னும் வராது எதுவும் வராது. இந்த அளவுக்கு வேகணும். நல்லா வெந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற வெங்காயம் வேகணும். அதாங்க. எந்த சைஸில் போண்டா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. மற்ற ஸ்நாக் மாதிரி இது டைமெல்லாம் எடுத்துக்காது, சட்டுன்னு செஞ்சிடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சுட சுட மொறு மொறு போண்டா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.